மணல்மேடு அருகே புரசங்காடு கிராமத்தில் 8ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. சம்பவம் நடந்து 1.5 மாதங்களாகிய நிலையில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து புகார் அளித்தும் மணல்மேடு போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்பி, டிஎஸ்பி அலுவலகத்தில் உறவினர்கள் புகார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட புரசங்காடு கிராமத்தில் மலர்கொடி என்பவரது பேரன் 13 வயதான 8ஆம் வகுப்பு மாணவன் அருள் செல்வன் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வீட்டின் எதிரில் உள்ள ராஜன் வாய்க்காலில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து உறவினர்கள் மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அன்று இரவு முழுவதும் போலீசாருடன் இணைந்து கிராம மக்களும் அப்பகுதி முழுவதும் தேடியுள்ளனர். இந்நிலையில் மறுநாள் காலை ராஜன் வாய்க்கால் கரையில் புதருக்குள் மரத்தில் சேலையால் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சிறுவனின் உயிர் இழப்பில் மர்மம் உள்ளது, அது கொலையாக இருக்கலாம் என்று உறவினர்கள் மணல்மேடு போலீசில் புகார் அளித்து சந்தேகத்திற்கு இடமான 3 பேர் குறித்தும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சடலத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் மறுத்த நிலையில் நடவடிக்கை எடுப்பதாக மணல்மேடு போலீசார் உறுதி அளித்திருந்தனர். ஆனால் 45 நாட்கள் கடந்த நிலையிலும் மணல்மேடு போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் மயிலாடுதுறை எஸ்பி மற்றும் டிஎஸ்பி அலுவலகத்தில் மாணவன் அருள் செல்வனின் உறவினர்கள் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். புரசங்காடுங்கிற கிராமத்தில் முடியாண்டல் ஊராட்சி புரசங்காடு கிராமத்தில் 13 வயசு சிறுவன் ஒருத்தன் வந்து தூக்குமாட்டி தொங்குறாப்புல. அவர் 1/11/2024 ஈவினிங் மாலை காணா போயிடுறாப்புல. அன்னைக்கு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கே ஆத்திரத்தில் விழுந்துட்டாலும் 3 கிராமம் சேர்ந்து தேடுறாங்க, எங்கேயும் தேடியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் 2ஆம் தேதி விடிய காலையில் இவங்க அந்த பையனுடைய எழுத்த வீட்டில் அவன் தூக்குமாட்டி தொங்குறான். இதில் வந்து சந்தேகமாக இருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 3 நபர்கள் மீது நம்ம சந்தேகப்பட்டு காவல்துறையில் சொல்கிறோம். இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. அது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறோம். அதுலேயும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. இன்றைக்கி நம்ம எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். டிஎஸ்பி பார்க்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த காவல்துறை மெத்தனை போக்கால ஒரு பையன் 13 வயசு பையன் சாவறானா என்ன காரணம் இருக்குன்ட்டு ஒரு எந்த ஒரு என்கொயரியும் பண்ணலை, ஒரு தீவிர என்கொயரியும் இல்லை. கேட்டாக்க நாங்கள் வந்து ரிப்போர்ட் வருகிறாங்க, எந்த ரிப்போர்ட் எப்போ வரும்னு தெரில. இந்த ஒரு பையன் இறந்ததுக்கான எந்த ஒரு நீதியும் கிடையாது. அவன் எதனால் செத்தான், அவன் செத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது காவல்துறையால். இவ்வளோ மெத்தனை போக்கு காரணம் என்ன, அவங்க எல்லாம் இல்லாதப்பட்டவங்க ஏழை மக்கள் அப்படி அவங்க இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா எங்களுக்கு தெரில. அந்த பையனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தொடர்ச்சியாக போராடுவோம். இது கண்டிப்பாக அந்த பையன் மேலே சாவில் மர்மம் இருக்குங்கிறது உறுதியாக நாங்கள் சொல்ல முடியும். அந்த சாரி வந்து இவங்க வீட்டு சாரி தான், ஆனால் அந்த சாரி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க தான் தூக்கி போட்டிருக்காங்க. எனக்கு அந்த சாவில் வந்து ஏகப்பட்ட மர்மம் இருக்குங்க. இவங்க வந்து அந்த பையனே தூக்குமாட்டி சாவணும், இவங்க வீட்டில் தூக்கி செத்துருக்கலாம். எழுத்த வீட்டில் போய் அவங்க வீட்டு கொள்ளையில் போய் சாகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலமே செத்துருக்கலாம். இல்லை மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டில் எழுத்த வீட்டில் கொலைக்கு போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அப்போ தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க இது வரைக்கும் பாவவே இல்லை. அப்போ காலையில் இவங்க எல்லாம் போய் அந்த இளவரசங்கிற ஒருத்தர் தான் போய் பார்க்குறாரு, அவங்க மாமா தாய்மாமன் தான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இதில் நம்ம சந்தேகம் வரும் இல்லையா. இல்லை மோட்டிவ் வந்து நான் நிறையா இருக்குது. நாங்கள் காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாது. அது மாதிரி மோட்டிவ் இருக்குது. நாங்கள் காவல்துறை எல்லாமே சொல்லியிருக்கோம். இது காரணமானவங்கள பேரையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க போய் கூட்டி என்கொயரி பண்ணவே இல்லை இது வரைக்கும். சரியான முறையில் புனிதவள்ளி புரசங்காட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். பையன் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்கோம், பையன் பேரில் கேஸ் கொடுத்துருக்கோம். அருள் செல்வம் எங்கள் அக்கா பையனை நான் தூக்கி வளர்த்துட்டு இருக்கேன். 10 மாதம் 1 வயசுலேருந்து நாங்கள் தூக்கி வளர்த்துட்டு இருக்கோம். வளர்த்துட்டு இது வரைக்கும் போன மாதம் வந்து தம்பி காண போயிட்டாப்புல, அருச்சல் வந்து காண போயிட்டாப்புல. 1ஆம் தேதி காண போயிட்டாங்க. 2ஆம் தேதி பாடியாக அந்த இடத்துல ஃபயர் சர்வீஸில் எந்த இடத்துல தேடுந்தோ அந்த இடத்துல வந்து பாடியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் மலையல்மட்டி ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் எடுக்கலை எங்களுக்கு. அது யார் ஒரு 3 பேர் பேரில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், சந்தேகப்படுற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அதை வந்து எடுத்து என்னன்னு சொல்லலை எங்களுக்கு. கலெக்டர்கிட்டே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் மலையல்மட்டிலேருந்து எந்த ஒரு என்கொயரியும் இது வரைக்கும் வைக்கல. சந்தேக பேரில் யாருமே கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை.